ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த நோட்ஸ் டூல் அப்புறம் இந்த ஆடியோ அனோட்டேஷன் டூல் இது 2 டூல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு ஃபைலில் போய்ட்டு ஒரு ஃபோட்டோ வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் ஃபைலில் போய்ட்டு ஓப்பன் கொடுத்து ஒரு ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சாம்பிளுக்கு ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இப்போ ஓப்பன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ வந்து நோட்ஸ் டூல் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோட்ஸ் எழுதுகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். அதில் வந்து நீங்கள் என்ன வேணாலும் எழுதி வச்சுக்கலாம். நான் வந்து டுடே அர்ஜென்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லி போட்டுறேன் சாம்பிளுக்கு. போட்டு மேலே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் கார்னரில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணுற மாதிரி பட்டன் வரும் பாக்ஸ் மாதிரி. அதை கிளிக் பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஆயிரும். ஸோ வேறு இடத்துல இது மாதிரி எங்கே நீங்கள் வேணாலும் கிளிக் பண்ணி கூட நீங்கள் இன்னொரு நோட்ஸ் கூட எடுத்துக்கலாம். எத்தனை நோட்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து இதில் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு இமேஜுக்கு வந்து ஏதாவது நோட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து இந்த இமேஜ்லேயே கூட நீங்கள் நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஐடி வித் செட் பண்ணுறதுக்கு ஐடி வித் ஏதாவது அவங்க யாராவது கஸ்டமர் சொன்னாங்கன்னா அதை நீங்கள் இதில் கூட நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். திருப்பி இதை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு இது பண்ணிக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆடியோ அனோட்டேஷன் டூல்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்னு கேட்கும். ஸோ ஸ்டார்ட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நோட்ஸாக எடுக்காமல் நீங்கள் ஆடியோவாக கூட நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் வந்து எந்த இடத்துல வந்து நோட்ஸ் மாதிரி எடுத்து ஆடியோவாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆடியோ ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஏதாவது ஒரு ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து இந்த இடத்துல ஸ்டாப் கொடுத்தீங்கன்னா ஆடியோ வந்து ரெக்கார்ட் ஆகி முடிஞ்சிடும். திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடியோ வந்து ப்ளே ஆகும். அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி ப்ளே கொடுத்தாலும் ப்ளே ஆகும். திருப்பி ரைட் கிளிக் பண்ணி ஸ்டாப் பண்ணிங்கன்னா ஸ்டாப் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி வந்து நோட்ஸ் எடுத்துக்கிறதுக்கு இந்த நோட்ஸ் டூல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் டெக்ஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், ஆடியோவாகவும் நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் அந்த ஃபைலில் போய்ட்டு இதை வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைலில் போய்ட்டு சேவ் கொடுத்துட்றேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். திருப்பி பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் டேவோ இது வேறு ஏதாவது ஒரு நாள்லையோ அந்த ஃபைலில் போய் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா அந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும், எதுவுமே க்ளோஸ் ஆகாது. ஸோ இதில் போய் நான் வந்து கிளிக் பண்ணேன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஆடியோ ப்ளே ஆகும். திருப்பி ரைட் கிளிக் பண்ணி நான் ஸ்டாப் கொடுத்துறேன். இதை டபுள் கிளிக் பண்ணால் அது ஓப்பன் ஆகும். இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து நோட்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த டூல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மேக்ஸிமம் அதிகம் யூஸ் பண்ண மாட்டீங்க. வேணுங்கிறீங்க அர்ஜென்ட்டுக்கு யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் நோட்டு கொடுத்து கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி டிலீட் நோட்டு கொடுத்தா டிலீட் ஆயிரும். அதேமாதிரி ரைட் கிளிக் பண்ணி டிலீட் ஆல் அனோட்டேஷன் கொடுத்தீங்கன்னா எல்லா அனோட்டேஷனுமே க்ளோஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே டிலீட் ஆயிரும். இந்த நோட்ஸும் சேர்ந்து டிலீட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு நோட்ஸ் எடுத்து வைக்கிறதுக்கு இந்த டூல்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நீங்கள் நோட்டிஃபிகேஷனாக கெட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.